அன்பினர்களே, வளைகுடாவில் முதலாக எகிப்தில் பற்றிகரிக்கின்றது சமையல் எரிவாயு நிறைத்த 2 கப்பல்கள். இது அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல். 2க்கும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் எகிப்தில் பற்றி எரியும் 2 LNG கப்பல்கள் என்றும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ட்ரோன் தாக்குதல் விசாரணையில் எகிப்தில் அமெரிக்காவுக்கு சொந்தமான LNG நிலையத்தில் தீ விபத்து ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவுக்கு சொந்தமான மிதக்கும் எரிவாயு நிலையத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டதை தொடர்ந்து எகிப்தின் டொமியோட்டோ துறைமுகத்தில் 2 LNG கப்பல்கள் தீ பற்றி எரிந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு சொந்தமான மிதக்கும் LNG நிலையத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கடல்சார் பாதுகாப்பு வட்டாரங்களும் செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. எகிப்திய அதிகாரிகள் தீ விபத்து உறுதிப்படுத்தினர். ஆனால் அதற்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது எப்படி இருக்கு தெரியுமா? பனிய தரையில் விழுந்தாலும் மீசையில் மண் படாத கவரிமான் 10 ஈரான் அடிச்சில நாங்க விசாரிக்கிறோம். இது எப்படி இருக்குது? இதை சொல்லுங்கள்டா. அமெரிக்காவுக்கு சொந்தமான மிதக்கும் சேமிப்பு நிலையத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு வட்டாரங்கள் விவரித்ததை தொடர்ந்து நேற்று மாலை எகிப்தின் டொமியோட்டோ துறைமுகத்தில் 2 திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பல்களில் தீ விபத்து ஏற்பட்டு அது தற்பொழுது எரிந்து கொண்டிருப்பதாகவே வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய தரைக்கடல் துறைமுகத்தில் 2 மறுவாயுவாக்கல் கப்பல்கள் மற்றும் சேமிப்பு கப்பல்களில் தீ விபத்து ஏற்பட்டதாக எகிப்தின் பெட்ரோலிய அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்றும் அமைச்சகம் கூறியதுடன் அவசரகால குழுக்கள் நிலைமையை விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் எகிப்து தெரிவித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி மற்றும் உலகத்தின் பல முன்னணி செய்திகள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. மற்றும் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ரைன் தகவலின் படி நியூ ஃபார்ட்ரஸ் எனர்ஜிக்கு சொந்தமானதும் அவர்களால் இயக்கப்படுவதுமான மற்றும் மார்ஷல் தீவுகளின் கொடியின் கீழ் பயணித்துக் கொண்டிருந்த எனர்கோஸ் விண்டர் என்ற மிதக்கும் சேமிப்பு மற்றும் மறுவாயுவாக்கல் அலகை ஒரு ட்ரோன் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து அறிந்த வர்த்தக வட்டாரங்கள் சரக்கு நடவடிக்கைகளின் போது அருகில் நங்கூரம் இடப்பட்டிருந்த காசாக் சலேம் என்ற 2வது LNG கப்பலும் தீ விபத்துக்குள்ளாயிருக்கின்றது. இந்த 2 கப்பல் குழுவினரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் ஆம்ரே நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த வெடிப்பு ஒரு ட்ரோன் தாக்குதலால் ஏற்பட்டதாக கடல்சார் பாதுகாப்பு வட்டாரங்களும் 2 எகிப்திய பாதுகாப்பு அதிகாரிகளும் ராய்ட்டர்ஸிடம் செய்தி தெரிவித்துள்ளனர். எகிப்திய அதிகாரிகளும் இந்த சம்பவத்தை அதிகாரப்பூர்வமாக ஒரு தாக்குதலாக வகைப்படுத்தவே. அதான் சொன்னமே, தாக்குதல் சும்மா பத்தி எரியுமா? தாக்குதல் என்று கடல்சார் அமைப்பும் சொல்லுது, ஈரானும் சொல்லுது, அமெரிக்காவும் சொல்லு, எகிப்து ஏற்றுக்கொள்ளலாம்ல. வெக்கம். தீ விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணை நடைபெற்று வருவதாக எகிப்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். கப்பல்களில் ஒன்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு இந்த சம்பவத்தை தூண்டி இருக்கலாம் என்று சில எகிப்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கு முழுவதும் ராணுவ பதட்டங்கள் வேகமாக அதிகரித்து வரும் இந்த வேளையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது பெரும் பரபரப்பை வளைகுடாவில் ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னதாக புதன்கிழமை ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது பல்ஸ்ட் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படை அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் ஈராக் முழுவதும் உள்ள மக்கள் திரட்டல் படையின் நிலைகளை அமெரிக்க சவுதி கூட்டு வான்வழி தாக்குதல்கள் குறிவைத்து தாக்கி வருகின்றது. இங்க பாருங்க, இந்த தாக்குதலை எகிப்தில் நடந்த தாக்குதலை அமெரிக்காவும் சிம்பிளா சொல்லி இருக்குது. கடல்சார் அமைப்பு அது பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, அது கடல்சார் பாதுகாப்பு வட்டாரம். அது சொல்லுது
டமியேட்டா துறைமுகத்துல இரண்டும் தாக்கப்பட்டிருக்கு, ட்ரோன் தாக்க. ஆனா இன்னும் ஏற்றுக்கொள்ளல. விசாரணை என்ன விசாரணை சொல்லிக்க பரவாயில்ல. இதேவேளை அதிகரித்து வரும் அமெரிக்க பதட்டங்களுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என ஈரான் எச்சரிக்கை செய்துள்ளது. பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவம் அழுத்தம் மற்றும் தலையீடு தொடரும் என்று தாங்கள் நம்பும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் என ஈரானிய இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஒரு கப்பலில் தீப்பிடித்ததை தொடர்ந்து 2 எண்ணெய் கப்பல்கள் இரவு நேர பயணத்தை கைவிட்டதாகவும் ஐஆர்ஜி தெரிவித்தது. இது வேறு செய்தியாக. எகிப்தில எரிஞ்ச வேறது இல்லையா, இது வேற செய்தி. தொடர்ந்து வரும் அமெரிக்க அச்சுறுத்தல்கள் மற்றும் தலையீடுகள் நீடிக்கும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியில் இயல்பான கடல் வழி போக்குவரத்தை மீண்டும் தொடங்க முடியாது என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான இந்த மூலோபாய நீர்வழி ஈரான் மற்றும் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட சமீபத்திய இராணுவ நிகழ்வுகளை தொடர்ந்து அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களின் மையமாக ஜலசந்தி, அதாவது எரிபொருள் சந்தி வந்திருக்கிறது. அது ஜலசந்தி என்ற பெயரை விட்டு போட்டு எண்ணெய் சந்தி, நம்ம ஊர்ல 5 சந்தி இருக்குல்ல, கொழும்பு 12ல நாம மாத்திருவோம் எண்ணெய் சந்தி, ஆயில் ஜங்ஷன் மாத்திருவோமா, சூப்பர் பேரா இருக்குல்ல. அமெரிக்காவின் நடவடிக்கைகளுடன் மீண்டும் திறப்பதை ஐஆர்ஜிசி தொடர்புபடுத்துகிறது. இன்று வெளியிடப்பட்ட ஓர் அறிக்கையில் தற்போதைய சூழ்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது சாத்தியமற்றது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. வாஷிங்டனின் தொடர்ச்சியான அழுத்தம் வளைகுடா பகுதியில் பாதுகாப்பை மேலும் சிக்கலாக்கும் என்றும் அது கூறியிருக்கிறது. அமெரிக்க அதிகாரிகளின் மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பிராந்தியத்தில் கடல் வழி போக்குவரத்தில் அவர்களின் தலையீடும் தொடரும் வரை ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியாது என்று ஈரான் உறுதியாக தெரிவித்துள்ளது. எண்ணெய் கப்பல் சம்பவம் பாதுகாப்பு குறித்து கவலைகளை எழுப்புவதாகவும் அமெரிக்க விமானங்களின் தூண்டுதலின் பேரில் 2 எண்ணெய் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியின் தெற்கே பாதுகாப்பற்ற பாதை என்று அது அழைத்த ஒன்றின் வழியாக இரவோடு இரவாக பயணிக்க முயன்றதாக ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கிறது. அந்த அறிக்கையின்படி கப்பல்களில் ஒன்றில் பெரும் தீ விபத்து ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே 2 கப்பல்களும் தங்கள் பாதையை மாற்றிக்கொண்டன. இந்த கூற்றுக்கள் சுயாதீனமாக இன்னும் சரிபார்க்க சொல்றாங்க. ஆனா அங்க பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறது அமெரிக்க செய்திகளும் சொல்லுது. முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி பாதையை தொடர்ந்து அழுத்தத்துள்ளது என்றும் தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஐஆர்ஜிசி ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானின் பிராந்தியத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதாகவும் அதன் கடற்படை பிரிவுகள் அந்த பாதையின் மீது முழு அதிகாரத்தையும் கொண்டிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி எங்கள் பிரதேசம், அதை ஐஆர்ஜி கடற்படை உறுதியாக கட்டுப்படுத்துகிறது என்றும் அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலிருந்து செயல்படும் எந்த ஒரு வெளிசக்தி அப்பகுதியில் தலையிட அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஈரான் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க படைகள் கடுமையான அலை தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவகம் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த சமீபத்திய கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. சென்ட்ரல் கமாண்டின் தகவலின்படி மத்திய கிழக்கு முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் ஏவுகணை தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் வியாழக்கிழமை சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. இது வளைகுடாவின் பாதுகாப்பு மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் எதிர்காலம் குறித்த கவலைகளை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றது. ஏட்டுக்கு போட்டியாக வியாழக்கிழமை மீண்டும் 5 தினங்கள் கடந்த பிற்பாடு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 4 தினங்களிலும் தொடர்ச்சியான தாக்குதல்களும் பதிலடிகளும் நிகழக்கூடும் என்றும் அமெரிக்கா தெரிவித்ததை தொடர்ந்து ஈரான் படைகளும் உஷார் நிலையில் இருக்கின்றது. பார்ப்போம், தொடர்ச்சியான தகவல்கள் வெளிவந்தவனம் இருக்கின்றது, தொகுத்து வழங்குவோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.